இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஆகஸ்ட் 27 முதல் 50% வரி விதிப்பது உறுதியானால் இந்தியாவின் ஏற்றுமதி பெரிதும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. முக்கியமான 50 ஏற்றுமதி வகைகளில் ஆண்டுக்கு 150 மில்லியனுக்கு மேல் ஏற்றுமதி செய்யும் பொருட்களை மட்டும் வைத்து பார்த்தால் 2024ஆம் ஆண்டு மொத்தம் 8.5 பில்லியன் மதிப்புள்ள இந்திய ஏற்றுமதிகள் அமெரிக்க சந்தையை சார்ந்திருக்கிறது. மொத்தமாக கடந்த வருடம் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா 91.2 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்தது. இதில் உயர்வான 50 ஏற்றுமதி வகைகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டது. அதாவது ஸ்டீல், மருந்துகள், வாகனங்கள் போன்றவைக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 31.4 பில்லியனாக உள்ளது. அபாயத்தில் உள்ள முக்கியமான சில ஏற்றுமதி வகைகளை பார்க்கலாம். சோலார் மாடல்ஸ். இந்தியாவின் சோலார் மாடல்ஸ் ஏற்றுமதியின் 98% 1.6 பில்லியன் அமெரிக்காவுக்கு தான் போகிறது. இந்தியாஸ் சிமெண்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் எஃபர்ட்ஸ். இந்தியாவின் இந்த ஏற்றுமதி வகையின் 88%த்திற்கும் அதிகம் அமெரிக்கா மட்டுமே வாங்குகிறது. பிரிண்டட் காட்டன், லினன் அண்ட் பிளாஸ்டிக் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். இவை 80%த்திற்கு மேல் அமெரிக்காவிற்கு தான் ஏற்றுமதியாகின்றன. கடல்சார் உணவு. ப்ரிப்பேர்டு ஷ்ரிம்ப்ஸ் அண்ட் பிரான்ஸ் வகைகள் 420 மில்லியன் மதிப்பிலானவை. 80%த்திற்கு மேல் அமெரிக்காவிற்கு தான் ஏற்றுமதியாகின்றன. கம்பளம் மற்றும் மெத்தைகளுக்கான துணிகள் 1 பில்லியன் மதிப்பில் 80% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகின்றன. இந்த ஏற்றுமதி வகைகள் விரைவில் மற்ற சந்தைகளை அடைய இயலாமல் போனால் ஏற்றுமதி வருமானத்திற்கு பெரும் பாதிப்பை கொடுக்க வாய்ப்பு உண்டு. மாற்று சந்தைகள். UK, UAE, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் இருந்தாலும் அவை இந்த அளவிலான பொருட்களை வாங்கும் திறன் கொண்டவை இல்லை எனவே கருதப்படுகிறது. எதிர்மறை எதிரொலி. இந்தியா மீது அமெரிக்கா விதிக்கும் மொத்த இறக்குமதி வரி 31.2% இருக்கிறது. இது தாய்லாந்தின் 10.7% வரி, பிலிப்பைன்ஸின் 12% வரி, வியட்நாமின் 15.2% வரி ஆகியவைகளை விட மிக அதிகம். வரியின் காலக்கெடு நெருங்கும் போது ஏற்றுமதியாளர்களும் கொள்கை வகுப்பாளர்களும் சந்தை பங்கை பாதுகாப்பது மற்றும் மறுசீரமைப்புகளை ஆராய்வது ஆகிய இரட்டை சவால்களை எதிர்கொள்கின்றனர். அமெரிக்காவும் பல இந்திய பொருட்களை சார்ந்துள்ளது. உதாரணமாக, அமெரிக்காவின் செயற்கை வைர இறக்குமதியில் 92% இந்தியாவை நம்பியுள்ளது. பல்க் பேக்ஸ் இறக்குமதி 63%, விவசாய பயன்பாட்டுக்கு உதவும் டயர்கள் 54%, நாட்டட் கார்பெட்ஸ் 63% உள்ளது. மற்றும் கிட்டத்தட்ட $1 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்காவில் உபயோகிக்கப்படும் காட்டன், லினன் பொருட்கள் இந்தியாவை சார்ந்துள்ளது. வரும் காலங்களில் இந்த வரிகள் குறைக்கப்படுமா என்பது இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் பொறுத்தே அமையும்.